அனைவருக்கும் வணக்கம். இது மெக்கானிக்கல் கோர்ஸ் தமிழ். இந்த சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு ஒர்க் ஷாப்ல சேர்ந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு மெக்கானிக்கல் நாலேஜை பெற முடியுமோ அதுக்கான முழு அனுபவத்தையும் கொடுக்க போகுது இந்த சேனல். அதனால சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடிஐ படிக்கிறவங்க, பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, மெக்கானிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேரத்தையும் காலத்தையும் விரயமாக்காது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு கோர்ஸாக இருக்கும். இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தை தாண்டாது. அவ்வளோதான். உங்களோட டைம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் உண்மையிலேயே மெக்கானிக் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான யூடியூப் சேனலாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒர்க் ஷாப்பில் பேசிக் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இது பார்ட் 1, பார்ட் 2 அப்படி பார்ட் 3 அப்படின்னு வரப்போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனி அதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு யூடியூப் சேனலாக இது இருக்கும். இது 6-7 ஸ்பானரு, இது 8-9, இது 10-11, அதுக்கடுத்ததாக 12-13, 14-15, 16-17, 18-19, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20-21 அப்படின்ற கான்செப்டில் தான் ஸ்பானர் வரணும். ஆனால் அப்படி வராது. 20-22, அதுக்கடுத்து 21-23, 24-27, 25-28, 24-26, 30-32 இந்த மாதிரி தான் ஸ்பானர் வருது. இதை ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதை காம்பினேஷன் ஸ்பானர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா பவுல் அல்லது ரிங்ஸ் அப்படின்னு குறிப்பிடுவோம். இதுலேயும் அதே மாதிரி தான் 6-7, 8-9, 10-11, 12-13, 14-15, 16-17, 18-19, 20-22, 21-23, 24-27, 25-28, 30-32. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 24-26 இந்த மாதிரி தான் பவுல் இருக்கும். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று பெண்ட் பவுல் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஸ்ட்ரைட் பவுல் அப்படின்னு சொல்லுவோம். இது தேவைப்படுற இடத்துல கலட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் இருக்கும். அதாவது ஒரு சில இடங்கள்ல சில பொருட்கள் தட்டும். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த பெண்ட் பவுலை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் பவுலை தேவைப்படுற இடங்கள்ல பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு அப்புறமா நார்மலாக இன்ச்சஸ் ஸ்பானர் இருக்கு. அதாவது 1/4 அரைக்கா இந்த மாதிரிலாம் இன்ச்சஸில் சொல்லுவாங்க. இது எங்கே பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்கில் லாரிக்கு பாடி கட்டுற இடத்துல, அப்புறம் இந்த மாதிரி காமன் டாடா ஏஸ் இந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் பாடி கட்டுறாங்களா, தொட்டி கட்டுற இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்லாம் போல்ட் நட்டு யூஸ் பண்ணுறது சாதா போல்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த சாதா போல்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குரிய ஸ்பானர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ச்சஸ் ஸ்பானர் தான் பயன்படும். அங்கே ஸ்டாண்டர்ட் சைஸ் போல்ட் நட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் திரும்பி ரிட்டர்ன் கலட்டும் போது ஈஸியாக வெட்டிடலாம். அதாவது உடச்சிடலாம். அந்த போல்ட்டை கலட்டணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி சாதா போல்ட் நட்டை பயன்படுத்துறாங்க. த்ரெட் பெரிய த்ரெட்டாக இருக்கும். நம்ம போல்ட் நட்டு பற்றி பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்பானரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பவுல்லையும் இருக்கும். ஸ்பானரில் எப்படி இன்ச்சஸ் ஸ்பானர் இருக்கோ அதே மாதிரி தான் பவுல்லையும் இன்ச்சஸ் பவுல் இருக்கு. இந்த இன்ச்சஸ் ஸ்பானரு பவுல் எல்லாமே இந்த ஆட்டோமொபைலை தாண்டி பெரும்பாலான இடங்கள்ல எலக்ட்ரிக்கல் ஐட்டங்களில் இந்த மாதிரி இடங்களில் ஃபுல்லாகவே பயன்படுத்துகிறாங்க. ஒரு கிரைண்டராக இருக்கட்டும் அல்லது ஃபேனாக இருக்கட்டும், இதுக்கு யூஸ் பண்ணுற போல்ட் நட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது, இன்ச்சஸ் சைஸில் தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஸ்பானரு. இதை பாக்ஸ் ஸ்பானர்னு சொல்லுவோம் அல்லது பிட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் அதே மாதிரி தான் 6ஆம் நம்பர்ல இருந்து இருக்கு. 6 பிட்டு, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 32. இந்த மாதிரி அளவுகள் உள்ள பிட்டெல்லாம் பயன்படுத்துவாங்க.
இது வந்து காமனா ஒரு லாரி ஒர்க் ஷாப் வரைக்கும் நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கு மேலேயும் இருக்கு. அதுக்கெல்லாம் டூல்ஸ் வந்து வேற மாதிரி ஆயிரும். 32க்கு மேல பாக்ஸ் ஸ்பானர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல வரும்போது சைஸ் மாறிடும். பிட்டு மாதிரி வராது. ஹப் ஸ்பானர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைப்ல மாறிடும். பாக்ஸ் ஸ்பானர்லயே 2 டைப் இருக்கு. மில்லிங் டைப் பிட் இருக்கு, அல்லது ஆறுபட்ட டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெக்ஸா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 டைப் பிட் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மில்லிங் டைப் பிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே போல்ட் நட்டுகளை வந்து சிலிப்பாக்கிறோம். ஆனா இந்த ஆறுபட்ட இங்க பிட்டுனாலும் பாக்ஸ் ஸ்பானர்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம பேச்சு வழக்குல சொல்லும் போது பிட் அப்படின்னு சொல்றோம். நிறைய இடங்கள்ல பாக்ஸ் ஸ்பானர்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்றது பிட் அப்படின்னு சொல்றோம். இதுல ஆறுபட்ட அப்படிங்கிறது தான் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு இருக்கும். இது வந்து எவ்வளவு ஸ்லிப்பானாலும் ஓரளவுக்கு சிம்பிளா கலட்டிடலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்டென்ஷனு, அதாவது 2 இன்ச்சு கனெக்ஷனு, இது 5 இன்ச்சு கனெக்ஷனு, இது 10 இன்ச்சு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்டாமி. இந்த எக்ஸ்டென்ஷன் கனெக்ஷன் இது எல்லாமே ஒரே வார்த்தையை குறிக்கக்கூடியதுதான். வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து எல்டாமி, இது எல்டாமிலே பெருசு. அதே மாதிரி இது வந்து டிடாமி, இது வந்து ரேட்செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேட்செட்லயே 2-3 டைப் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது ரொம்ப பழைய டைப் ரேட்செட். இந்த ரேட்செட் எதுக்காக அப்படின்னா நம்ம போல்ட்ல ஃபிட் பண்ணதுல இருந்து எடுக்காம அப்படியே கலட்டலாம். டைட் வைக்கிறதுக்கும் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆப்போசிட்டா லாக் பண்ணோம்னா டைட் வைக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டா இது பண்ணோம்னா லூஸ் பண்றது. கை எடுக்காம நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் இந்த ரேட்செட் பயன்படுது. இந்த பிட்டு பாக்ஸ் ஸ்பானர்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா ரொம்ப இடைஞ்சலான இடத்துல உள்ள வந்து போல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கழட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்பானர் யூஸ் பண்ணி தான் கழட்ட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டூல்ஸில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டபாரியா கொஞ்சம் நல்லா இருக்கும், லாங் லைஃபாக யூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பானரு இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஜெலானி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ரொம்ப லாங் லைஃபுக்கு வரும். சீக்கிரம் ஸ்லிப் ஆகாது, ஸ்பானர் எதுவும் வளையாது, நெளியாது, உடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். டபாரியாவும் ஜெலானியும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதை தாண்டியும் இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதாவது இந்த நுமேட்டிக் கன்று, அதே மாதிரி பவுல் ரேட்செட்டு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மெக்கானிக்கல் கோர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.